ஆமாம், ரொம்ப நல்ல உற்சாகமாக கைகள் தட்டிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நல்ல ரசிகர்கள். ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, திருநூறு சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாட்டு ஒரு பழைய பாட்டு போட்டாலே போதும், உடனே ஒரு அக்கா எழுதிப்பாங்க. அப்படியே கூட ஒரு 5-6 அக்கா அப்படியே ட்ரெயின் புஷ் மாதிரியே கிளம்பி போயிடுவாங்க. என்ன பாட்டு போட்டால் ரொம்ப அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கு. நம்முடைய தாய்மார்களுக்கு எல்லாருமே ஜோராக கொஞ்சம் கைத்தறி உற்சாகப்படுத்தலாம். உண்மையிலே உங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் கைத்தட்டணும். இருந்தாலும் நாங்கள் கைத்தட்டினா சவுண்டு கம்மியாக தான் இருக்கணும். உங்களை கைத்தட்ட சொல்லணும் தெரிவித்து மீண்டும் ஒரு அருமையான ஒரு பாடலை இதோட ஒரு பாடலாக வழங்குகிறோம். மீண்டும் ஒரு அருமையான ஒரு பாடலாக. சரி, ஓகே, இவ்வளோ நேரம் நாங்கள் வரணும் பாடணும். இப்போ மீண்டும் நம்முடைய அக்காமார்களையும் நம்முடைய குட்டீஸ்களையும் குசிப்படுத்தும் விதமாக எங்களுடைய இசைக்குழுவின் அன்பு சகோதரிகள் வர்ஷினி மற்றும் கிரண் வேணி இருவரும் இணைந்து உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு பாடலை, வசூல் ராஜா MBBS திரைக்காக ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு பாடலை, காலத்தால் ரப்பர் வைத்து கூட அடிக்க முடியாத ஒரு அருமையான ஒரு தத்துவ பாடலை வழங்க உள்ளார்கள். ஏம்மா, நீ கீழே போகிறதுல சரி, இந்த பாட்டுக்கிட்டே போனச்சுங்க, ஒன்று மண் எடுத்து கண்ணில் போட்டுருவா, இல்லைன்னா அவன் வீட்டுக்கு போயிடுவான். அங்க போறியா? சரி, நல்லா உச்சாம கை தட்டுங்க. அந்த பாட்டு இப்ப இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க எங்க கூட. அப்படியா? ஏச்சி அப்படியா? கொஞ்சம் உற்சாகம் வந்துட்டு போலுக்க கொஞ்சம். ரைட், நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஊர் தானே. ஏக்க என்ன அங்க பேச்சு, கொஞ்சம் கேப் விட்டுற கூடாது. ஏ அக்கா, ஏ பெரியாத்தா, கொஞ்சம் கேப் விட்டுற கூடாது, உடனே பேசிட்டு இருக்குது. நல்லா கை தட்டுங்க உற்சாகமா. ரைட்.
உன்னுடைய தேகம் இது எங்க இப்ப வைக்கப்படும் என்ன ஒரு வாட்டி கேளு அர்த்தமில்லா வார்த்தைகளின் அர்த்தங்களை எறியணுமா அதுக்கு இதுதான் சூழு வேலை கட்டி வச்சாலும் வெள்ள சொல்ல பார்த்து விட்டா கடக்க துடிக்கிறத காலு மங்கியில இருந்து ஒரு மனசபையா வந்தாலும் இன்னும் போகலையே வாழு ஓடும் தடத்தில மாசு இல்லையே உணர்ச்சி கொட்டி விட்ட நோயும் இல்லை